ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 90s ஃபேவரட். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கடையில் ரூபா 2 ரூபா 5 ரூபா கொடுத்து இதை தாங்க வாங்கி 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 சாப்பிட்டுப்போம். என்னது மாங்காய் பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்குமே, மேங்கோ பார். நம்ம சம்மருக்கு மாங்காய் தான் சீசன். இப்போது மாங்காய் பலாப்பழம் இதுதான் சீசனுங்க. ஸோ நமக்கு மாங்காய் கெச்சிச்சு. மாங்காய் வச்சு ஒரு மேங்காய் பார் ரெசிபி போட்டுடலாம் அப்படின்ட்டு மாங்காய் எடுத்தாச்சுங்க. நம்ம 3 வகையான மாம்பழம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. நீட்டு மாங்காய், அப்புறம் செந்தூரா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பங்கனபதிலின்னு சொல்லுவாங்க, பெரிய மாம்பழம், அந்த மாம்பழம். இப்போ நம்ம வந்து மேங்கோ பார் செய்யறதுக்கு 2 மாங்காய் எடுத்துருக்கோங்க. மாம்பழம் இல்லை, மாங்காய் எடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த நீட்டு மாங்காவும் சின்ன சின்ன செந்தூரா காய், மாம்பழம் இல்லை காய் எடுத்துகிட்டு அந்த தோலை வந்துட்டு நான் பீலர் வச்சுட்டு சீச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, சீச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்க முடியாது, என்கிட்ட பீலர் இல்லைங்கன்னா கவலைப்பட வேணாம், கத்தியை வச்சு நல்லா சொரிஞ்சு எடுத்துடுங்க. அப்படியே தோலை மட்டும் நீக்கி அப்படி இல்லைங்க கத்திலே எனக்கு அறிய தெரியாது அப்படின்னா அரோமனை இருக்குது, எதுக்கு தான் இருக்குது, நமக்கு அரோமனை இருக்குல்ல, அரோமனை நல்லா தோலை மட்டும் நீக்கி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்குங்க. நான் பாருங்கள் 3 அழகாக அந்த பீலர்லேயே சீச்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்துங்க. நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணி எடுத்து அதில் மாங்காய் 3த்தையும் வந்து நறுக்கி போட்டாச்சுங்க. எந்த சைஸ் வேணுமோ. சில பேர் வந்து நான் வந்து சட்டிலே தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா என்னோடய மாங்காய் ரொம்ப கடினமாலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா அதை வேகிற அளவு தான் இருந்துச்சு. சின்ன மாங்காய் 2, நீட்டு மாங்காய் வந்து சாஃப்டான மாங்காய் தான், ஆல்ரெடி வெந்துடும், அது குழஞ்சிரும். அதனால் எடுத்துக்கிட்டேங்க. சில பேர் என்ன செய்வாங்க, குக்கரில் போட்டு விசில் விட்டுருவாங்க நல்லா கொலைய. அப்படியும் செய்யலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் 3 மாங்காவே நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்துட்டேங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டு நறுக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட போட்டு நறுக்கி எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு 15 minutes to 20 minutes அடுப்பில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். நான் சிம்மிலே வச்சு வேக விட்டேன், அப்புறமேட்டு கொதி வந்துடுச்சு, அப்புறம் ஃபுல்லில் வச்சு நல்லா வேக விட்டேன் பார்த்துங்க. அப்புறம் மாங்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்ததை என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டிலேயே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த அப்படியே கரண்டியில் அழுத்தி எடுத்திங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த நிலை வந்து போதுமா, ரொம்பலாம் குழைத்தாடுங்க. தண்ணியிலலாம் அப்படியே குழஞ்சி தனித்தனியாக இருக்கும். தண்ணி நம்ம வடிகட்டணும், அது தெரிஞ்சுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும், ரொம்பலாம் குழைய விடணும்னு அவசியமே கிடையாது பார்த்துங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செய்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க. நீங்கள் போய் கடையில் போய் இது வாங்கணும் அது வாங்கணும், 500 ரூபா செலவாகும், 1000 ரூபா செலவு, அப்படிலாம் இல்லை. மாங்காய் கெச்சுதா, எதனா ஒரு மரத்தில் 4 மாங்காய் பிடுங்குனீங்களா, இல்லை யாருனா கொடுத்தாங்களா, அழகாக வீட்டில் கொஞ்சம் காரத்தூள், சில்லித்தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சில்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட போகிறீங்க, சர்க்கரை சீனி போட்டு இது செய்ய போகிறோம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையே கிடையாது, எதுவும் வாங்க வேண்டிய தேவையும் கிடையாது. அழகாக இதை நல்ல அரைச்சி எடுத்துங்க. தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா அந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கும் மேலே தான் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அந்த சர்க்கரை கொஞ்சம் வச்சுட்டு முக்கால்வாசி போட்டுட்டு கிண்டி நல்லா சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. ஃபுல்லுலாம் வைக்காதீங்க, கருகி போயிடும். சிம்மிலேயே வச்சு அழகாக கிண்டுன்னு கிண்டுங்க. நல்லா இதமாக அது வாட்டில் அப்படியே பொங்கி வரும், வெந்த மாதிரி வெடிச்சு வரும். வந்தோடனே சீனி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் சக்கரை இருந்துச்சு, அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டாச்சு. ஏன்னா காரத்தூள்லாம் போட போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஈடு கொடுக்கணும்ல 2த்துக்கும். அதனால் வந்து எடுத்த அந்த முக்கால்வாசி சக்கரையும் போட்டு நல்லா கிண்டிட்டேங்க. கிண்டி முடிச்சதும் நம்ம என்ன போட போகிறோம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சில்லித்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குங்களா, அந்த வெறும் மிளகாத்தூள், குழம்பு பொடி, சாம்பார் பொடி, வேறு இது மாதிரி சிக்கன் பொடி, மட்டன் பொடியெலாம் போடக்கூடாதுங்க. வெறும் சில்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா ஒரு கிண்டி அந்த பச்சை வாடை போகும், நமக்கே தெரியும் அதில் போகிறது. நல்லா கிண்டுங்க. நீங்கள் எவ்வளோ டீஸ்பூனில் எடுக்காங்க, ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன்லலாம் வேணாம், ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு நம்ம வந்து காரத்தூள் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு வந்து நம்ம சால்ட் இதில் சேர்க்க போகிறோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நீங்கள் காரத்தூள் எடுத்திங்கன்னா அதே அளவு உப்பு சேர்த்து, அதாவது உப்புன்னா கல் உப்பு சேர்க்காதீங்க, சால்ட்டு, தூள் உப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, கல்லுப்பை ஒரு ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா அது தூள் உப்பாக மாறிடும். அது எவ்வளோ அளவு சில்லித்தூள் போட்டிங்களோ அதே அளவு நம்ம சால்ட்டு போட்டாச்சு. சால்ட்டு போட்டு நல்லா கிண்டுங்க. பச்சை வாடை, அந்த மிளகா வாடைலாம் போகும், நமக்கே தெரியும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த சதை பகுதி எல்லாமே நம்ம முன்னைக்கு போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்.
சேஞ்ச் ஆகி வந்தோடனே நல்ல ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. ஏன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். லைட்டாக விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்ததை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோங்க தட்டில். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒரே ஒரு நாள் போதுங்க. வெயிட் பண்ணவே தேவையில்ல. 2 நாள் காய வைக்கணும், 3 நாள் காய வைக்கணும் அவசியமே கிடையாது. 2 நாள் 3 நாள்லாம் தேவையில்லைங்க. ஒரே நாள் போதும். எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போதுங்க. சூப்பராக காஞ்சிச்சு. அப்படியே கத்தி எடுத்து லேசாக அந்த சைடு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை மட்டும் அழகாக எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. நான் கூட வராதோன்னு நினச்சேன். ஐயோ, இந்த மற்ற வீடியோலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்தாங்க. நம்ம செஞ்சுருக்கோம், ட்ரை பண்ணி. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ போடுவோம், நல்லா இல்லைன்னா மறுபடியும் செஞ்சு போடுவோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும் பார்த்துங்க. அப்புறம் சரி பிரிச்சுட்டு எடுத்தால் சூப்பராக வந்துச்சுங்க. அழகாக வந்துச்சு பார்த்துங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நம்ம அடியில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருந்தல, அதாங்க எண்ணெய் அப்ளை பண்ணுனா அழகாக வந்துருச்சு. லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே பாப்பா அப்படியே பிடிச்சி கை பிடிச்சி பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பிடிச்சி இழுக்கிறா, அம்மா கொடு 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 கொடுன்னு. ஆனால் இது இனிப்போட லைட்டாக வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துங்க. அப்படியே நம்ம மேங்கோ பர் எப்படி சாப்பிடுவோம் நம்ம வாங்கி, அதே மாதிரி அதே டேஸ்ட்டு சேம் சூப்பராக இருந்துச்சு. கட்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டேன். பட்டு அப்படி இப்படின்னு பார்த்து ஏதோ கட்டமாக நம்ம மேங்கோ பர் இருக்கிற மாதிரியே 1 2 வந்துடுச்சு. அப்படியே எடுத்தாச்சு கட்டிங்லாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் மட்டும் சாப்பிடல, என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சு. அப்புறம் வந்து நம்ம காம்பவுண்ட் வீட்டில் தான் இருக்குமா, அந்த அக்காவுக்கும் கொடுத்து, நம்ம ஏற்ற விட்ட அக்காவுக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சோம். எல்லாருமே சூப்பராக இருக்குது இன்னும் இருந்தால் கூட. நாங்கள் நம்ம செஞ்சது 3 மாங்காய் போட்டு செஞ்சோம். அது காய வச்சோன்னு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நிறைய போட்டு செஞ்சுருந்தானே எல்லோரும் கொடுத்துருக்கலாம். பார்த்துங்க, என் ஹஸ்பண்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு இந்த டேஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. அவங்க டேஸ்ட்டு பண்ணிட்டா சூப்பராக இருக்குது, கொடு மொத்தத்தையும் கொடு, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு வாங்கியாச்சு. அதுலேருந்து ஒரு 2 எடுத்துகிட்டு போயிட்டேன். எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டு அக்கா கொடுக்கணும்ல, எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஒரு ஆள் டேஸ்ட் நம்ம வீட்லேயே கொடுத்து டேஸ்ட் பண்ணால் அது ரிவ்யூ நல்லா இருக்காது. நம்ம ஏற்று வீட்லேயும் கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கணும். சுற்றி முற்றி பார்த்தேன். அன்றைக்கி சண்டே யாரும் இல்லை. இது சண்டே எடுத்த விலாகு. சண்டே வந்து அன்றைக்கி யாரும் இல்லை, ஒரே ஒரு அக்கா தான் இருந்தாங்க. சரி அவங்களுக்கு போய் கொடுப்போம், எதுக்கு விடுமா, நம்ம இருக்கிற ஆளை டேஸ்ட் பண்ணி வச்சு ரிவ்யூ கேட்டுற மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா கூப்பிட்டு அந்த அக்கா வந்தாச்சு. நம்ம அக்கா தான். அக்கா டேஸ்ட்டு பண்ணிட்டு என்ன நான் சொல்லலை. அக்கா இது ஒரு 90s கிட் ஃபேவரட், என்னென்னு கண்டுபிடிங்க. இன்னும் நல்லா இருக்கே, ஆனால் என்னது இது, நல்லா இருக்கே, என்னது இது, நல்லா இருக்கே, இது பேர் இது பேர் எதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ மேங்கோ பார், சூப்பராக இருக்குப்பா, இன்னும் 2 இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அக்கா இருந்ததே 2 தான், இன்னும் நான் போய் சாப்பிட்ணும், பாப்பா வேறு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு பாப்பாவும் தூக்கிட்டு வந்து எனக்கு கொடுத்து. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.